சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தினேஷ் கலை ஊருக்கு வந்துட்டு குள்ளாய் உயரமாக சுற்றி வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு பிரியாணி தான் நம்ம வீட்டில் ஸ்பெஷலாக. பிரியாணினா பிரியாணி மட்டுமே ஸ்பெஷல் இல்லை, எல்லா விளாக்லையும் பிரியாணி மட்டுமே போடல, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இன்னைக்கு டே இந்த நாள் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த விளாக்ல பார்க்க போகிறோம். கிராமத்துல ஃபேமிலியோட எப்படி இருக்கும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க. பக்கத்தில் பாருங்க, தனு வேற வீடியோக்குள்ள வரமாட்டேங்கன்னு சொல்லுது. இருந்தாலும் கம்பல் பண்ணி நிற்க வச்சுட்டா. எங்க அக்கா பொண்ணு வெக்கப்படுறா. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி மாற்றி சொல்லிட்டேன், வாங்க வீடியோ பார்க்கலாம். மழை வருதுன்னு உள்ள எடுத்து வச்சாங்க. உங்க அம்மா என்னமோ சொன்னாங்க, என்ன கேளு? என்னமோ ஏதோ ஒரு மெட்டில பாட்டு போனாங்களே, என்னன்னு கேளு. என்னது? இப்ப நீ விறகு எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு உங்க அம்மா என்னமோ சொன்னாங்க, என்னன்னு கேளு அப்படின்றாங்க. நீ துளசி செடி பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு. ஆமா, இங்க அதிகமா இருக்கு துளசி. அடுத்து உங்க அப்பா அதை வெட்டிட சொல்லு, அடுத்த வாட்டி வரும்போது வீட்டுக்கு ஆகாது. வெட்ட மாட்டாரு. அப்புறம் வந்து எங்க அக்கா ஜூஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எங்க அம்மா எப்பவுமே எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலயுமே. சர்ப்ரைஸ் பண்ணாங்க, சொல்லாம கொள்ளாம ஜூஸ் வாங்கினா சர்ப்ரைஸா? பிரியாணி சாப்பிட்டா கண்டிப்பா ஜூஸ் இருக்கணும்ல. ஆமா ஆமா. இது என்ன, சும்மா சில்லி போடுறதுக்கு மசாலாங்க, அவ்வளவுதாங்க. அப்புறம் வந்து சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்காங்க, இன்னும் வாஷ் பண்ணல. அது கழுவி கொடுத்தா அதுக்கப்புறம் நான் கவனம் வீடியோ எடுப்பேன். வந்து அவனுக்கு சிவா எங்க இருக்கான்னு பாத்தீங்களா? அவனுக்கு வாங்கி கொடுத்த சைக்கிள் உள்ள. என்னடா பண்ற சிவா? ஏய் சிவா, என்ன பண்ணிட்டு இருக்க? சைக்கிள் வாங்கின சந்தோஷத்துல சிவா அந்த சைக்கிளை விட்டுட்டே வர மாட்டான். இன்னொரு முக்கியமான விஷயங்க, நான் வந்ததுலேருந்து நேற்றுலேருந்து இன்னும் குளிக்கல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இங்கே வந்து தண்ணி இல்லையா, எனக்கு தண்ணி செட் ஆகாது, சைனஸ் இருக்கனால இதாகிடும் சொல்லிட்டு குளிக்காமல் பாண்ட மாதிரி சுற்றிட்டு இருக்கேன். இப்போ குளிக்கணும், சுடு தண்ணி போட்டு குளிக்கணும். கூட மூஞ்சிலாம் கருவடைஞ்சு போயிடுச்சு. ஆமாம், இல்லைன்னா ரொம்ப ஒயிட்டாக இருப்பேன் முன்னாடி. அப்புறம் அடுத்தது முக்கியமான விஷயம், நம்ம எங்கே பிரியாணி எங்கே செய்ய போகிறோம்னா அந்த அடுப்பை பாருங்கள். தெரியாம வைக்க சொல்லு. உனக்கு டம்ளர் எடுத்துட்டு வா. நான் குடிச்சிட்டு தான் இருந்தேன். சரி ஒளிய வச்சிரு, நான் கொஞ்சோண்டு குடிச்சிட்டு தரேன், ஒளிய வச்சிரு. சிவா ஜூஸை பார்த்துட்டானா விட மாட்டான் அவ்வளோ சீக்கிரம். உடனே தமிழர் தூக்கிட்டு வந்துட்டான் பாருங்க. சிவா இது கவிதை அடிச்சிருவா, அவ்வளோதான் தீர்ந்துச்சு. இருக்குங்கிறதுனால மடன்னு குடிக்கிறான். இத சொல்ல மறந்துட்டோம். எறும்பு பால் வந்து முறிஞ்சு போச்சுங்க. இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன், ரசகுல்லா பண்ண போறேன். ரசகுல்லாவா? ஆமா, காலையில பால் கொஞ்சம் எடுத்து வைக்க மறந்துட்டேன். திரும்ப வாங்கிட்டு வந்தாங்க, மறந்துட்டாங்க பால். உங்க அப்பா இதை இன்ட்ரடியூஸ் பண்றேன்ல, கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேமா? எங்க அப்பா பாருங்க, ஆல்ரெடி வாழைப்பழம் தின்னு. எங்க அப்பா பாருங்க, அவர் பாடி எவ்வளவு எலும்பு கூட ஆட்டம் நிக்கிறாரு பாருங்க. நாங்க எல்லாரும் கொஞ்சம் உடம்பு. எங்க அப்பா, நான் வந்து எங்க அப்பாவோட, எங்க அக்கா வந்து எங்க அம்மாவோட. எங்க அக்கா என் உடம்பு தாங்க இருந்தா, அவளோட சுடிதாரை இன்னமும் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சமா குண்டாயிட்டா. ரசகுல்லா செய்ய வச்சிருக்கேன். சொல்ல வந்த விஷயத்த சொல்லி முடியுமா? இப்பதாங்க குண்டாயிட்டா, அதுக்கு முன்னாடி ஸ்லிம்மா என்ன போலவே இருப்பா. நானும் எங்க அப்பாவும் எங்க குடும்பத்துல ஒல்லி. எங்க அப்பாவுக்கு எனக்காவது உடம்பு ஊறும் இறங்கும், எங்க அப்பாவுக்கு ஊறவே ஊறாது, அப்படியேதான் தண்ணியில தான் ஊற போடுங்க. நாடகம் போட போறாங்களாமா? எங்க அவங்க அப்பா நம்ம சொல்லுது. ஐயோ எங்க அப்பா வாங்க வெளில இதாங்க இதை போடுவாங்க. ஏன் அவர் கையை நீட்டு நிற்கிற, ஏதோ கொடுக்கலாம் காசு. எங்க அப்பா வச்சு ரீல்ஸ் பண்ணலாம்னு இருக்கோங்க. என்னமோ முடிஞ்சு அவ்வளோதானா?
இன்னும் அதாவது பிரியாணி போடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எப்படி வீடியோவே நாங்கள் ஒரு மணி நேரம் எடுத்துட்டோம்னு ஆமா நினைக்கிறேன். என்னன்னா எங்க அப்பா எப்பவுமே எங்க அப்பா சின்ன புள்ளன்னு எங்க தான் கூப்பிடுவாங்க, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும். சின்ன புள்ளன்னு கூப்பிடுங்கிற ஒரே குத்தத்தினால பொழுதுனிக்கும் நிமிஷத்துக்கு 1000 டைம் சின்ன புள்ள சின்ன புள்ள. இங்க தாங்க பிரியாணி கிண்ட போறோம், அதனால எங்க அம்மா நீட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்தெல்லாம். எங்க அக்கா வேற திட்டிகிட்டே இருக்கிறாங்க, உனக்கு வேற பொழப்பே இல்லையா அப்படின்னு. இதுதான் பொழப்புன்னு சொல்லிட்டேன். எல்லாம் வருஷம் கடந்திருக்கும், சும்மா ஏன் கழுவுற? தண்ணி பைப்லலாம் வரல போ. பாப்பா இங்க போ பாப்பா. உங்க அம்மா முட்டை வேலை நீ செய்யலன்னு உன்னை மறைக்குது, நீ அதுக்குள்ள பேச்ச மாத்திரடி. விட்டுது வேற என்ன? சிவா இங்க வா சிவா. ஹரியா என்ன அப்புறம்? எங்க அரி என்ன சின்ன வயசுல இருந்து எங்க தனு பிறக்கும் போதெல்லாம் நான் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எங்க தனுவை கூட நான் தூக்கி வளர்த்தேன். ஹரி தனுவை தூக்கி வளர்த்தேன். பொழுதுனைக்கு என் கூட தான் குளிப்பாட்டி வருது எல்லாமே நான். ஹரி ஏன்னா நான் பிறக்கும் போதெல்லாம் பேசவே இல்லை, நான் லவ் மேரேஜ். நீ பிறக்கும் போது அவன் பேசலையா? அவன் எப்படி லவ் மேரேஜ்ங்கிறதுனால 2 ஃபேமிலியும் பேசல. ஆனாலுமே எனக்கு ஹரி ரொம்ப சித்திங்கிறான். என்னை பார்க்கலனாலுமே அவ்வளோ பாசம் பாருங்க, வளருது பாருங்க. வந்துட்டாரு. என்னப்பா பால் வாங்க வந்துட்டான், தயிர் வாங்க வந்துட்டான், எதுவுமே பண்ணல பாடு கிடையாது. என்னதான் நினைச்சிருக்கேன், என் புத்திக்கு ஒன்றும் இதெல்லாம் எதுக்கு பொறுக்கிட்டு இருக்கா? மழை வந்தா நனைஞ்சிரும். பாருங்க போட்டாங்க கறி மசாலா இதை கொட்டிட்டாங்க. இது கறி மசாலாவா? எங்க அப்பா தவக்கலையாட்டம் என்ன பண்றாரு பாருங்க, அடுப்பு எரியுதான்னு தலையை குமிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமா சுடுதண்ணி போடுறாரு. அடுத்து நீ என்னமா பண்ற? உள்ள தனியா முட்டை வேக வைக்க போறோம். எத்தனை முட்டை? வாழைப்பழம் தோல் உரிச்சு பனையில ஊறாச்சு. எங்க அப்பாவுக்கு இப்ப ஒண்ணும் சொல்ல முடியல. என்னப்பா போதையா? சண்டை போட்டுக்காம சாப்பிடுங்க. மருதாணி இல்லடா, தூதுவளை. ஹரி நீ குதிக்காத, இறங்கி போ, பார்த்து பொறுமையா. எங்கடா போற சிவா பண்ணி? அதுக்கு எங்கே போற? விட்டு போ, போ தம்பியை கூப்பிட்டு போ. பிரியாணிக்கு வந்து தம் போடுறதுக்கு வாழை இலை வேணுமா? ஆனால் சொகுசாக உட்காந்துருக்காங்க அங்கே வந்து. நீதான் பின்ன குடந்துக்கோ வந்த நான் கூட பாவப்பட்டு இறக்கப்பட்டு வரையோ என்னமோ. எந்த பட்டு நான் வரல. உட்காருன்றியா? சரி வா உட்காரு. என்ன அப்புறம் வா உட்காரு. ஏதாவது ஒன்றும் இல்லை, அவ்வளோதாங்க. குளிச்சுட்டேன், நானும் சிவாவும் குளிச்சுட்டோம். இந்த வாரம் இருங்க, இந்த ஸ்டாண்டை போட்டுக்கிறேன். இங்கே தண்ணியே வரலன்னு சொன்னால 10 நாளா. பாவம் எல்லாருமே ரொம்ப தூரம் போயிட்டு தான் கொண்டு வராங்க, இன்னும் சரி பண்ணல. சரி பண்ணுறதுக்கு நான் எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரில. அவங்க குள்ளாய் எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க வேலை செஞ்சுக்கிட்டு. நானும் சிவாங்க மட்டும் உட்காந்துருக்கோம். உங்கள் அப்பா தான் பாவம் போய் தண்ணி பிடிச்சி கிடக்கிறேன். தண்ணி வரலங்க, அதனால எங்கள் அப்பா போய் என்ன பண்ணு, நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிடு. கொண்டாந்து ஊத்துறாங்க. நம்ம எத்தனை பேருமாம்மா எல்லாரும் குளிக்கணும். வாழையில வந்து கழுவிட்டு இருக்கோம். தண்ணி மிச்சம் பண்ணுறதுக்காக வாழையில கழுவுறோம். அவங்க உடம்பு நல்லதுக்கு சாப்பிடுவாங்க. இங்கே தண்ணி இல்லையே, தட்டை கழுவ முடியாதுன்னு வாழையில போய் சொல்லுவாங்க. ஆமாங்க, இது வரைக்கும் இங்கே பஞ்சமே வந்தது கிடையாது. இந்த டைம் பஞ்சம். ஏன்னா தட்டுனா கழுவணும், அதுக்கு தண்ணி வேணும். ஏன்னா இங்கே பக்கமாக இருந்தால் பரவாயில்ல. எவ்வளோ 1/2 கிலோமீட்டர் இல்லைம்மா? 400 மீட்டர் வரும். ஆமாம். அதனால இப்போ சாப்பாடு ரெடி. இலையில முடிச்சுக்கிட்டு தான். டிஃபனுக்கு பதில் பிரியாணி நைட்டு. ஆமாம்.
எடுத்துட்டியா இதை சாப்பிட்றதுக்கு? இங்கே பாருங்க சாப்பிட செய்யறத வீடியோ நாய் பிரியாணி செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளோதான், சாப்பிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த விலாக் இதோட முடிஞ்சுது. இன்னொரு விலாகில் மீட் பண்ணலாம். புதுசாக பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். பாய் ஃபேமிலி.